வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சீனர்களுக்கு பொதுவாக லாட்ரியில் ரொம்ப விருப்பம், ஈடுபாடு அதிகம், நம்பிக்கையும் அதிகம். அதாவது அதிர்ஷ்டம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் இதெல்லாம் நமக்கு ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா லாட்ரிஸ் நிறையா சேல் ஆகும். அதாவது 4 டிஜிட் லாட்ரின்னு ஒன்று இருக்குது, டோட்டோ லாட்ரின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சிங்கப்பூர் ஸ்வீப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது தவிர அந்த ஃபுட்பால் பெட்டிங்கும் நடக்கும், அந்த ஹார்ஸ் ரேஸிங்கும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி அவங்க ரொம்ப ஸ்டான்ச்சாக பிலீவ் பண்ணுறாங்க. இப்போ சீனர்களில் ஹங்க்ரி கோஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று உண்டுங்க. அதாவது ஜூலையில் வரும். அதாவது இந்த சீன புத்தாண்டு அந்த சந்திர புத்தாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, சந்திர ஆண்டு. அதில் 7வது மாதம் அவங்களுடைய ஹங்க்ரி கோஸ்ட் ஃபெஸ்டிவல் தொடங்கும். ஒரு மாதத்துக்கு ஓடும். இந்த தடவை 23rd ஆகஸ்ட் 2025 ஆரம்பிக்கிறது. 21st செப்டம்பர் 2025 வரைக்கும் ஓடும். அதோட முடிஞ்சிடும் அது. ஸோ இந்த டயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கனாக்க, அந்த வானுலகத்தில் இருக்கிற இறந்து போன முன்னோர்கள் அப்போ வானுலகத்தோட கதவுகள் திறக்கப்படுமா. ஸோ அவங்க வெளியே வருவாங்களாம். அவங்களுடைய அந்த ஆவின்னு சொல்லலாம், அது வெளியே வருமா, பூமியை நோக்கி வருமா. ஸோ அப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துருவாங்களாம். அதாவது பயந்துட்டு அந்த ஆவிகளை சந்தோஷப்படுத்தணும், சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழிமுறைகள்லாம் செய்வாங்களாம் அவங்க. அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் ஓரமாக பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடெல்லாம் வைப்பாங்களாம், பழங்கள் வைப்பாங்களாம், அப்புறம் ட்ரிங்க்ஸ் வைப்பாங்களாம். அது தவிர அந்த மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறது, கற்பூரம் ஏற்றி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். அது தவிர என்ன பண்ணுவாங்களாம், இந்த காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது காரு, மோட்டார் பைக்கு, வீடு, சத்திரம், அந்த மாதிரி காஸ்ட்லியான ஐட்டம்ஸை அதோடைய ரெப்ளிகா மாதிரி அதை அட்டையில் பண்ணது கொளுத்துவாங்களாம். அதாவது என்ன இருந்தாலும் காஸ்ட்லி ஐட்டமே கொளுத்தி போட முடியாது. அதனால் அதே மாதிரி அட்டையில் பண்ணிவிட்டு அதை கொளுத்தி போடுவாங்க. ஸோ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பின்ஸ் வச்சுருப்பாங்க. பின்னுனா ஒரு இரும்பு இதில் பண்ணது, இது வலை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் இவங்க இதெல்லாத்தையும் எரிக்கணும். ஏன்னா வெளியெல்லாம் ஒரு மாதிரி பகஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும், அந்த சாம்பல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் ஒவ்வொரு இடத்துல அந்த ஒரு நிகழ்ச்சி மாதிரி வைப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹங்க்ரி கோஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டார் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதாவது அந்த நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ஒரு இது மாதிரி பண்ணுறோம் இல்லையா, ஷெல்ஃப் மாதிரி, அந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. இந்த தடவை இந்த செம்பவாங்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இவங்க இந்த ஆல்டார் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யூஸ்வலாக அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லக்கி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு லக்கி நம்பர், 4 டிஜிட் நம்பர் கொடுப்பாங்க. ஏன்னா 4D லாட்ரி வாங்கலான்னு. ஸோ இந்த தடவை அவங்க 2250 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 2250 அந்த நம்பர் 23rd ஆகஸ்ட், அதாவது சனிக்கிழமை ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. 4Dயில் ஃபஸ்ட் ப்ரைஸ்னால் $2000 பரிசு. அதாவது 4D எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் இருக்கும். அப்புறம் 10 ஸ்டார்டர் ப்ரைஸ், அப்புறம் 10 ஆறுதல் பரிசுகள் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ரைஸுக்கான அமௌண்ட் $2000. அதாவது நீங்கள் $1க்கு டிக்கெட் வாங்கினீங்கன்னா, அந்த 2250ங்கிறது $1க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு $2000 கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ டாலருக்கு வாங்குறீங்களோ அந்தளவு பரிசு தொகை மல்டிப்ளை ஆகிடும். நீங்கள் $10க்கு வாங்கினீங்கன்னா $20,000 கிடச்சிரும். ஸோ இந்த இதில் 2250ன்னு அந்த ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. அது ஓப்பனாக எழுதி போட்டுருவாங்க. சீக்ரெட்ஸி கிடையாது. அந்த நம்பரை விற்கிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் ஓப்பனாக எழுதி போட்டுருவாங்க. யாராருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க வாங்கலாம். ஸோ அதில் கிட்டத்தட்ட 100 பேர் வரைக்கும் அந்த நம்பரை வாங்கியிருக்காங்களாம், 2250. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பரிசு தொகையும் மாறும். $3000 ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு, ஒருத்தருக்கு 13,000 கிடச்சிருக்கு, ஒருத்தருக்கு 25,000 கிடச்சிருக்கு, அதிகபட்சமாக ஒருத்தருக்கு 60,000 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா $1 million வரைக்கும் பரிசு தொகையாக வந்திருக்கு எல்லாருக்கும் சேர்த்து. ஸோ அதுக்கப்புறம் அந்த செம்பவாங்க அந்த இடத்துக்கு அந்த இவங்கெல்லாம் திருப்பி வருவாங்க. அதாவது பரிசு வாங்கினவங்க ஒரு நன்றி சொல்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வருவாங்க. ஏதோ ஒரு பர்சன்டேஜை காணிக்கையாக கொடுப்பாங்க. இப்போ $3000 வின் பண்ணால் மேபி ஒரு $300 அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்தவங்களே பார்த்தீங்கன்னா 50 பேருக்கு மேலே வந்திருக்காங்களாம்.
ஸோ அதனால் இந்த லக்கு வந்து அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக அடிச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை 2023 அப்படி தான் 0707 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ ஆனால் இவங்க அந்த இதில் சைனீஸ் ஃபெஸ்டிவலில் கொடுத்தது வந்து 0770 கொடுத்துருக்காங்க. ஸோ மாறி வந்திருக்கு. ஸோ அவங்க அந்த ஐபெட் வாங்கியிருந்தாங்கன்னா தே வில் கெட் தி ப்ரைஸு. ஸோ இதில் வந்து 23 ஆகஸ்ட்டில் வந்து அந்த 2250 ஸ்டேட்டவே வந்திருக்கு. இது ரொம்ப ரேர் இந்த மாதிரி வர்றது. அதாவது இந்த ஹங்க்ரி கோஸ்ட் ஃபெஸ்டிவலுங்கிறது வந்து அதாவது நம்ம இந்த இறந்து போனவர்களுக்கு இவங்க வந்து ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி, அவங்கள வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி. ஸோ அந்த ஆன்மாக்கள்லாம் சுற்றிட்டே இருக்குமா, அதுக்கு வந்து இவங்க அதை ஒரு திருப்திப்படுத்துகிற மாதிரி இதெல்லாம் ஆஃபரிங் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ண உடனே அது 1 மந்த் முடிகிற டயத்தில் திரும்பி போயிடுமா, அந்த வானுலகத்துக்கே போயிடுமா, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ அது சம்மந்தமாக இவங்க வந்து நிறைய அந்த கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்க. பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, மியூசிக் பண்ணுறது, அப்புறம் வந்து ஏலமெல்லாம் விடுவாங்க. ஏலம் விடுறது அதுவும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் திஸ் ஃபெஸ்டிவல் தான். அந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் இருக்குது இதில். அதேமாதிரி சைனீஸ் வந்து இந்த 7th மந்த், இந்த ஹங்க்ரி கோஸ்ட் மந்த் இருக்கு இல்லையா, அந்த மந்தில் வந்து அவங்க முக்கியமான காரியங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதாவது நம்மலாம் எப்படி ஆடி மாதத்தில் வந்து நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், அதாவது திருமணம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இவங்களும் வந்து இந்த ஹங்க்ரி கோஸ்ட் மந்தில் திருமணம் பண்ணுறதோ இல்லை வீடு வாங்கிறது, விற்கிறது, இல்லை புது தொழில் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஆஸ்பீஷியஸ் மந்த் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஸோ அந்த மந்த் முடிஞ்ச உடனே தான் ஆரம்பிப்பாங்க அவங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒப்பாக தான் இருக்குது இதுவும். அதே மாதிரி இந்த ஹங்க்ரி கோஸ்ட் மந்தில் வந்து அந்த லயன் டான்ஸ்னு ஒன்று நடத்துவாங்க. லயன் டான்ஸ்னால் சிங்கம் மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க 2-3 பேர். அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப கடினமான செயல் இது. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க வந்து இந்த போல்ஸ் நிற்க வச்சுருப்பாங்க. அந்த போல்ஸில் வந்து குதிக்கணும் அவங்க. அதான் கரணம் தப்பினா மரணம்பாங்களே, அது மாதிரி கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கீழே விழுந்துருவாங்க. அதனால் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அவங்களால பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ இந்த லைன் டான்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லைன் வந்து எண்ட் ஆஃப் த டான்ஸும் போது என்ன பண்ணோம், ஒரு பேப்பரை வந்து வாய் வழியாக துப்போம். அதாவது என்ன, அவர் தான் கையால் வந்து வாய் வழியாக போடுவார், அந்த லைனோட வாய் வழியாக. ஸோ அந்த பேப்பரில் வந்து இந்த லக்கி நம்பர் இருக்கும், 4 டிஜிட் நம்பர். ஸோ அவங்க அந்த டைட்டில் தான் எழுதுவாங்க அந்த நம்பரை. அவருக்கு வந்து தோணும், ஏதோ ஒரு நம்பர் தோணும், அதை எழுதிட்டு வந்து அந்த லைன் துப்புற மாதிரி காமிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் அது வின் பண்ணோம், சம்டைம்ஸ் வின் பண்ணாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே மொத்தமாகவே இது வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடக்கிறதுங்க. இது எவ்ரி டைம் இது வந்து வின் பண்ணணும்னு சொல்ல முடியாது. வின் பண்ணதும் கிடையாது எவ்ரி டைமு. நாட் ஓன்லி செம்பவாங், நிறைய இடங்களில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. டாம்பனிஸில் பண்ணுறாங்க, பெடோக்கில் பண்ணுறாங்க, மெரைன் பரேடில் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி இடத்துல வந்து இது வின் பண்ணும் அந்த நம்பர் அப்படின்னு ஒரு கேரண்டியே கிடையாது. ஏதோ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் வாங்குகிறாங்க. ஸோ இந்த செம்பவாங்கில் இருந்தவங்க வந்து நிறையா வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு லக்கு அடிச்சுது, அவ்வளோதான். மற்றபடி எந்த லாட்டரியுமேங்க, அதாவது நம்ம கண்டிப்பாக இந்த நம்பர் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க முடியாது யாராலையும். இப்போ நிறைய பேர் ஏமாத்துறாங்கன்னு பார்த்துருக்கோம் நம்ம. அதாவது பங்களாதேஷ்லேருந்து அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னிங் நம்பர் தரேன், எனக்கு $100 கொடு, $200 கொடு அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்பவே கூடாது. ஏன்னா இப்போ அவங்களால ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னிங் நம்பர் தெரியும்னா அவங்க ஃப்ளைட் பிடிச்சி வந்து சிங்கப்பூருக்கு வந்து அவங்களே அந்த நம்பரை வாங்கலாம். ஒரு $100 வாங்கிட்டு போட்டுமே $2,00,000 கிடைக்கும் அவங்களுக்கு. அது வந்து அந்த பங்களாதேஷ் கரன்சியில் எவ்வளோ பெரும் பணம். ஸோ அதனால் அவங்க நமக்கு விற்கிறாங்கன்னா சிறு தொகை வாங்கிப்பாங்க, $100 வாங்க, நெகோஷியேட் பண்ணால் $80 போதும், $70 போதும்பாங்க. அவங்களுக்கு வர்ற வரைக்கும் லாபம், நமக்கு வந்து அது முழு நஷ்டம். ஆனால் யாருமே வந்து கரெக்ட் நம்பரை கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாங்கன்னா லாட்ரி கம்பெனியே மூடிட்டு போக வேண்டியதான். அதனால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு பகுத்தறிவை யூஸ் பண்ணணும். பட் இது வந்து நம்பிக்கையின் பேரில் அவங்க வந்து அவங்களுக்கே தெரியும், வந்தால் வரட்டும், வராட்டா போட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு. அதனால் சம்டைம்ஸ் அந்த மாதிரி வாங்கும்போது அவங்களுக்கு இந்த 2250 ரொம்ப லக்கி நம்பராக அமைஞ்சிருக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து பெருந்தொகை கிடச்சிருக்கு. அதனால் நம்ம வந்து எப்போவுமே மாடரேட்டாக தான் இருக்கணும். எதுவுமே நம்ம ஒரேடியாக அவங்க நம்பர் கொடுத்தாங்கன்னா வின் பண்ணிவிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே நேரம் இந்த நம்பர் வின் பண்ணாதுன்னு யாரும் அடிச்சும் சொல்ல முடியாது. ஏன்னா 10,000 நம்பர்ஸ் இருக்குது, 0000 to 999. ஸோ அதில் வந்து எந்த நம்பர் வேணால் வின் பண்ணலாம்.
23 பரிசுகள் இருக்குது அதில். ஸோ நம்ம வந்து டெஃபினட்டாக ஒரு நம்பர் வந்து இந்த நம்பர் வராதுன்னு சொல்ல முடியாது, இந்த நம்பர் வரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டிஸ் தான். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஜோக்காக தான் விளையாடணும், இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம காசெல்லாம் நிறைய பேர் நானே பார்க்குறேங்க. எவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த ஹை ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஃபோன் கடையில் ஒர்க் பண்ணுறாரு. அதாவது ஃபோன் இம்போர்ட்ஸ் பண்ணுறவங்க அவங்க, ஹேண்ட் ஃபோன். அவரோட சம்பளம் பார்த்தீங்கன்னா $1800 என்னமோ தான். கையில் வர்றது இன்னும் சிபிஎஃப் எல்லாம் போக 1500 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அதில் வந்து கிட்டத்தட்ட $300 to $350 ஸ்பெண்ட் பண்ணுறாரு மாதம் லாட்ரியில். எப்போ வின் பண்ணுவார்? $60 வின் பண்ணுவார், $250 வின் பண்ணுவார். எப்போ ஒரு வாட்டி தான் அது. ஆனால் அவர் ரெகுலராக ஸ்பெண்ட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா $300னால் எவ்வளோ, 3000 அந்த மாதிரி போயிடும் வருஷத்துக்கு. ஸோ வருஷத்துக்கு இல்லை, அதாவது ஒவ்வொரு ட்ராக்கும் வாங்குறாரு அவர். அது எவ்வளோ, 52னா 150 ட்ரா இருக்குது. ஸோ அதனால் பெரும்பணம் அவருக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு அடிமையாயிட்டு ஒரேடியாக பண்ணிடாமல் ஒரு கண்ட்ரோலோடு இருந்தால், ஒரு விளையாட்டாக விளையாடினோம்னா ஏதோ ஒன்ஸ் இன் அ வைல் சிறு தொகைகள் வந்ததுன்னா நல்லது தான் அது. ஸோ நம்ம வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.